இப்போ வந்து சிபிஐ சம்மன் அனுப்புதுன்னா, சிபிஐ வந்து சும்மா சட்டுன்னு உங்களுக்கு கூப்பிட்றாது. அ அவங்க கையில ஏதோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸஸ் கிடைச்சிருந்துருக்கலாம். இத்தன நாள் வந்து அந்த விஷயம் நடந்ததுலேருந்து இந்த ஒரு 3, 4 மாசம் அவங்க வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அத அடிப்படையில தான் அவங்க கூப்பிடுறாங்க. உதயநிதி, கனிமொழி, சபரீசன் இந்த 3 பேர்ல யார் அடுத்து திமுகவின் தலைவராக வருவது அப்படிங்கிற ஒரு கடும் போட்டி 3 பேத்துக்குமே இருக்கு. ஆனா உதயநிதி வந்து அரசியலில் கனிமொழிக்கோ இல்ல சபரீசனுக்கோ இருக்கின்ற மாதிரியான அவங்களோட அந்த சாதுரியத்துக்கு ஏத்த மாதிரி டஃப் கொடுக்குற ஒரு ஆளா உதயநிதி இல்லை. அரசியல்ல வந்து அந்த சாதுரியம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துடலாம். நீங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல அம்மாவோட அழுகையில வந்துடலாம். பட் விஸ்டாண்ட் பண்ணணும்ல, நின்று ஆடணும்ல, அது உதயநிதி அவர்களால் டெஃபினட்டா முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தான் இந்த பக்கம் சபரீசனும் அந்த பக்கம் கனிமொழியும் வந்து பயங்கரமா அந்த இடத்துக்கு வர்றதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அந்த வேலை வெட்டி இல்லாத இது சபரீசன்கிட்ட காசு வாங்கி திங்கிற டேஷ்கள் இதுகள் அப்படிதான் சொல்லணும். திருமண பக்கமெல்லாம் வந்து இங்கே பெண்ணை ரேப் பண்ணிட்டு அது ரேப் பண்ணுறதை விட அதில் ரொம்ப பெரிய ஒரு கொடூரம். இதெல்லாம் இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஸ்டாலின் உண்மையிலுமே வந்து என்னென்னா, சரி நம்ம ஆசைக்கு வந்தோம், ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டோம், இதை நம்ம ஆயுளுக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாரா, இல்லை என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காரா, இல்லை இது இவ்வளோ தானே இந்த 5 வருஷம் இருக்குல்ல, இந்த 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறவங்களாம் சம்பாதிச்சுக்கோ, இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்குது, இந்த மாதத்துக்குள்ளே நீ எவ்வளோ தூரம் கஞ்சா விற்று சம்பாதிக்கவங்கன்னு சொல்லி அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு ஒரு ரெட் சிக்னல் கொடுக்குறாரா இல்லை க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தயவுசெய்து ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க, தயவுசெய்து ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க. ஏன்னா இந்த பெண்களை வெட்டி ரேப் பண்ணுறதும் இல்லாமல் படுபாவிங்க அதை வெட்டியும் கொள்றானுங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி பெண்கள் அதை ஒத்துப்பாங்க? நீங்கள் 1000 ரூபாய் கூட, 5000 ரூபாய் கூட, 10,000 ரூபாய் கூட, எலெக்ஷனுக்கு மொதல் நைட்டு நீங்கள் எல்லாம் அடித்து வச்சிருக்க காசுல ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 1 லட்ச ரூபா கூட நீ போட்டு விடு, வாங்கி எல்லாம் வச்சுப்பாங்க. யாரும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். மேம், செந்தில் பாலாஜி மறுபடியும் ஊழல் வழக்குல சிறைக்கு போறாரா மேம்? ஊழல் வழக்கில் சிறைக்கு போறாரா இல்லை கரூர் வழக்கில் அது 41 பேர் அநியாயமாக உயிரிழந்த அந்த வழக்குக்குள்ள உள்ள போறாரா அப்படிங்கிறத பொருந்ததுன்னு தான் பார்க்கணும். ஆனால் மீடியா எல்லாருமே வந்து அவர் உள்ள போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுற மாதிரி தெரியுது. அதை மாதிரி உங்களை மாதிரி யங் ஜேர்னலிஸ்ட்டை அவர் கண்டிப்பாக போய்தான் ஆகணும், அதுக்கு அவர் ஒர்த்தான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அது பொதுமக்களும் அப்படித்தான் அதை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு சம்மன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழ் பத்திரிகைகள் எழுதவே இல்லை ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னு அந்த நியூஸை கொண்டு வரது வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ பத்திரிகைகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு சிபிஐலேருந்து அப்படிங்கிறத சொல்கிறது கூட பயப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அப்போ அதையும் மீறி தகவல் வெளியே வந்துருச்சு. அவர் இப்போ மார்ச் 17 அவர் போய் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே மீடியாவில் எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் அவரை வந்து அவர் போன முறை அரெஸ்ட் பண்ண போது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதை வச்சு அது ரொம்ப வல்கராலாம் எல்லாரும் வல்கராகவும் கேவலமாகவும் அதை எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ட்ரால் பண்ணாதனால வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து மீடியா கிட்ட வந்து நான் வந்து எனக்கு சம்மன் வந்திருக்குது, நான் டெல்லி போகிறேன், பார்க்க போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. திமுக இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அடுத்தவனை ட்ரால் பண்ணுறீங்கள, அது உங்களுக்கும் திருப்பி ஒரு பெரிய வினையாக மாறுகிறது. செந்தில் பாலாஜிக்கும் இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை நம்புது, ஸ்ட்ராங்காக நம்புது. இப்போ வந்து சிபிஐ சம்மன் அனுப்புதுன்னா சிபிஐ வந்து சும்மா சட்டுன்னு உங்களுக்கு கூப்பிட்றாரு. அவங்க கையில் ஏதோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸஸ் கிடைச்சிருந்துருக்கலாம். இத்தனை நாள் வந்து அந்த விஷயம் நடந்ததுலேருந்து இந்த ஒரு 3, 4 மாதம் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை அடிப்படையில் தான் அவங்க கூப்பிடுறாங்க. உண்மையிலுமே இதில் அவரோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அந்த 41 உயிர் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மாபெரும் துயரம், ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற ஒரு மாபெரும் துயரத்தில், ஒரு கொடுமையில், ஒரு மிகப்பெரிய வன்முறையில், அது வன்முறை தான், பொதுமக்கள் மீது இந்த அரசாங்கம் நடத்திய ஒரு வன்முறை, சரியான இடத்த கொடுக்காம விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மக்களை பழி வாங்கிட்டாங்க தான். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் திமுகவோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் சரி, அது செந்தில் பாலாஜியோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக
தண்டனைக்கு உரிய ஒரு நபர் தான். மேம் கைது பண்ண விட்டுருவாங்களா? ஏன்னா ஏற்கனவே KNR ஊழல் இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இருந்ததுமே அவங்கள வந்து இப்ப வரை அவங்க மேல வழக்கு போடல. அதுல செய்திகள்லாம் வரும்போதுமே ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப செந்தில் பாலாஜியுமே ஊழல் வழக்குல உள்ள போனா அது தேர்தல்ல பாதிக்கும் அப்படின்றதுனால கைது பண்ண விட்டுருவாங்களா மேம் ஸ்டாலின்? இல்லை, ஏன்னா உண்மைக்கு ரொம்ப ஃப்ராங்காக பேசணும்னா இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும்னு தெரியல. பட் நான் அதை தைரியமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர்கள் யாராலோ எங்கேயோ தப்பி வைக்கப்படுகிறார்கள். அது உண்மையா இருக்கு. சரிங்களா? அது யாரால என்ன அப்படிங்கிறத ஊடகங்கள் தான் சொல்லணும். கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரியுது. அதை நம்ம சொல்றதுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் தயக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அவரை தப்பி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அங்கே அந்த நெட்வொர்க்குக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சரி, KNRக்கும் சரி, திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து யாரும் அதில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பரிசுத்தவான்கள்லாம் யாருமே கிடையாது. அதில் வந்து எல்லாருமே மினிமம் இந்த ஆட்சியில் எல்லாருமே ஒரு குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி. எவ்வளவு? 5000 கோடி. அப்போ 5 35 எவ்வளோ ஆச்சு? சரியா? அப்போ அந்த 5000 கோடி எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எல்லாமே மத்திய அரசுக்கு தெரியுது. அதில் 1 2 பேர்த்த மட்டும்தான் இப்போ KNR மாதிரியால செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, ஏற்கனவே ஒரு 11 பேர் மேலே வழக்கு இருக்கு. அந்த அமைச்சர்கள் மட்டும்தான். ஆனால் இதில் யாருமே வந்து என்னது கிளீன் ஹேண்டுன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அதில் இன்வால்வ்டு தான். முதல்வரும் இன்வால்வ்டு தான். முதல்வரோட பையன் CM, இது டெப்டி CM, அவரும் இன்வால்வ்டு தான். அவரோட நண்பர் யார், அன்பில் மகேஷும் அதில் இன்வால்வ்டு தான். இந்த பக்கம் டிஆர்பி ராஜா வந்து அவர் தொழில்துறையோட அமைச்சராக ஆனதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸும் வந்து ஆந்திராவுக்கு போச்சு, தெலுங்கானாவுக்கு போச்சு. எல்லாமே வந்து ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 35% வரைக்கும் கமிஷன் கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் எல்லாருமே பெரிய அளவுக்கு இன்வால்வ். பட் அவங்களுக்கு அந்த உரிய முறையில் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. உயர்நீதிமன்றம் KNR மேலே உடனே FIR போட்டாகணும்னு சொல்லிட்டு போன வாரம் கூட சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே தமிழக அரசாங்கம் தயங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து மத்திய அரசும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்படின்னா இது எப்படி புரிந்து கொள்வதுன்றது தான் தெரியல. உதயநிதி வந்து ஓரங்கட்டப்படுறாரா? ஏன்னா திருச்சியில் நடந்த மாநாட்டுல வந்து KNR எல்லாருக்கும் சால்வு போட்டு மரியாதை பண்றாரு, உதயநிதிக்கு மட்டும் போடல மேம். இது வந்து அப்போ ஓரங்கட்டப்படுறாரா அப்படின்னு ஒரு டவுட் வருது. இல்லை, அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வீர வாள்லாம் பரிசு கொடுத்தாங்க, வெள்ளி வாள்லாம் கொடுத்தாங்க. அதனால கூட போடாமல் போயிருக்கலாம். ஆனால் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து டைரக்டாக எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸும் காமிக்கிறது கிடையாது. அவங்க எல்லாரும் கனிமொழியை ஒரு பக்கம் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் CM வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கனிமொழிகிட்ட டைரக்டாக பேசலைனாலும் ஏதோ ஒரு தூதுவர் வச்சு அவங்க கலகம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனிமொழி மேடம் வந்து பிஜேபி கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து உதயநிதி, கனிமொழி, சபரீசன் இந்த 3 பேர்ல யாரு அடுத்த திமுகவின் தலைவராக வருவது அப்படிங்கிற ஒரு கடும் போட்டி 3 பேத்துக்குமே இருக்கு. ஆனா உதயநிதி வந்து அரசியலில் கனிமொழிக்கோ இல்ல சபரீசனுக்கோ இருக்கின்ற மாதிரியான அவங்களோட அந்த சாதுரியத்துக்கு ஏத்த மாதிரி டஃப் கொடுக்குற ஒரு ஆளா உதயநிதி இல்லை. உதயநிதியோட க்ளோஸா பழகின எல்லாத்துக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸ் அவரை பத்தி பார்த்ததுல இருந்து தெரியுது, நான் அவர் கொஞ்சம் வெள்ளந்தியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அவரோட பழகிய நண்பர்கள் எல்லாருமே, படித்த நண்பர்கள் எல்லாருமே அதான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது அரசியல்ல வந்து அந்த சாதுரியம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துடலாம். நீங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல, அம்மாவோட அழுகையில வந்துடலாம். பட் விஸ்டாண்ட் பண்ணணும்ல, நின்று ஆடணும்ல, அது உதயநிதி அவர்களால் டெஃபினட்டாக முடியாது. அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தான் இந்த பக்கம் சபரீசனும் அந்த பக்கம் கனிமொழியும் வந்து பயங்கரமாக அந்த இடத்துக்கு வர்றதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் சபரீசன் வந்து இந்த கனிமொழியையும் வீழ்த்துவார், இந்த பக்கம் உதயநிதியும் அவர் வீழ்த்துவார் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா உதயநிதி இவர் ஏன் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, சபரீசன் அவர்கள் வந்து என்னது இந்த பகைவர்கள் எல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயில் இருக்கு இல்லையா, முருகன் கோவில், அங்க போய் எதிரிகள் நாச யாகம், எதிரிகள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் நடத்தினவர். அப்படி அது வந்து ஒரு நியூஸ் மட்டும் வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி எத்தனை இடத்துல அவர் எத்தனை யாகம் நடத்திருக்காருன்னு அவங்க தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பச்சு பார்க்கும்போது அவரு முதல்வர் எங்கெங்க இருக்காரோ, அவர் முதல்வர் ஃபாரின் போனாலும் சரி, இங்க லோக்கல்ல போனாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் பின்னாடி யார் முதல்வர் இயக்குறா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியும் கிடையாது, கனிமொழியும் கிடையாது, சபரேசன் தான். ஓகே மேம், இந்த 2 நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அத்தனை பாலியல் வன்கொடுமைகள். ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து குற்றவாளியை கைது பண்ணோம் எதுவுமே ஆகலை மேம். ஏன் மேம்? ஸ்டாலின் அவர்கள் அடுத்த எலெக்ஷனை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அடுத்து ஏப்ரல் மேல வர அந்த எலெக்ஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறதுல கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எந்த விஷயங்களையுமே அவர் பார்க்கறதில்ல. அதுதான் ஒரு முதல்வரா இன்னும் காபந்து அரசு அமையல, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இன்னமும் அவர் வந்து இந்த அரசாங்கத்தோட முதல்வராக இருக்கின்ற காரணத்தினால வந்து அவர் இதெல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவங்க வந்து மக்களுக்கு ஏன் இன்னைக்கு வந்து இந்த இந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்கள பெரும்பாலும் 20 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களா இருக்கானுங்க. அவனுங்க ஏன் குற்றவாளியா மாறுறாங்க அப்படின்னா முதல் காரணம் கஞ்சா. இந்த கஞ்சா தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சீரழிவுன்னு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து என்னை போன்றோர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து யாருமே அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்கல. இன்னைக்கு கஞ்சா அப்படிங்கிறது ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, எல்லா இடங்கள்லையுமே இது இருக்குது. கிராமம் நகரம் அப்படி வேறுபாடெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பச்சை தண்ணி எப்படி கிடைக்குதோ ஈஸியா, அதே மாதிரி கஞ்சா எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதுதான் இன்னைக்கு உண்மை. அது அதிகமாகும் போது அவன் என்ன பண்ணுவான்? கண்ணில் தெரிஞ்சவங்கள இப்போ ஏன் 60 வயசு பாட்டி அம்மாவை ஒரு சீனியர் சிட்டிசனை 80 வயசு அம்மாவையும் ரேப் பண்றானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய விட்டு வைக்க மாட்டேன்றான் திமுக காரன். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாருமே கஞ்சா அடிக்டா இருக்காங்க. அப்போ அதிகபட்சமா ஒரு நாளைக்கு அவன் எவ்வளோ நேரம் அந்த கஞ்சாவை எடுத்துக்கிறான், எவ்வளோ அளவு எடுத்துக்கிறாங்கிறதெல்லாம் தெரியல. அப்போ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா திருமண பக்கமெல்லாம் வந்து இங்கே பெண்ணை ரேப் பண்ணிட்டு, அது ரேப் பண்ணுறதை விட அதில் ரொம்ப பெரிய ஒரு கொடூரம். இதெல்லாம் இப்போதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்கிறதுக்கு அந்த காட்சிகளை தொலைக்காட்சிகள்லையோ இல்லை சோசியல் மீடியாலேயோ பார்க்கறதுக்கு மனம் பார்த்தருது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, பெண் குழந்தைகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது எந்த அம்மாவுக்கும், ஏஜ் குரூப்பில் இருக்கிற எந்த அம்மாவுக்கும் அதை பார்க்கும்போது ஒரு அதீத பயம், நடுக்கம் வருது. ரேப் பண்ணிட்டதுக்கப்புறம் வெட்டி கொள்றானுங்கன்னா அவனுங்க எவ்வளோ ஒரு வெறியில் இருப்பானுங்க பாருங்க. அதை இமேஜின் பண்ண முடியாது. ஒரு மனுஷ உயிர் இப்போ நான் உங்கள் கையை பிடிச்சி விட்டு உடச்சி விடணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வழியில் துடிப்பீங்க. அப்போ ஒரு பொண்ணை போட்டு ரேப் பண்ணதும் இல்லாமல் அதை போட்டு நீங்கள் சுக்குநூறா வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, யோசிக்கவே பயமாக இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து இது என்னோட பிரச்சனை கிடையாதுங்க, கஞ்சா போனோம் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்குள்ளே போனதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, பெண்கள் இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஒரு பொறுப்பற்ற முறையில் உட்காந்து அங்கே எங்கேயோ கோயம்புத்தூரில் ஒரு 41 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு இதாகிடுச்சு, டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இவர் பாட்டில் உட்காந்து இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஸ்டாலின் உண்மையிலுமே வந்து என்னென்னா, சரி நம்ம ஆசைக்கு வந்தோம், ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டோம், இதை நம்ம ஆயுளுக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாரா, இல்லை என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காரா, இல்லை இது இவ்வளோதானே இந்த 5 வருஷம் இருக்குல்ல, இந்த 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறவங்களாம் சம்பாதிச்சுக்கோ, இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்குது, இந்த மாதத்துக்குள்ளே நீ எவ்வளோ தூரம் கஞ்சா விற்று சம்பாதிக்கவங்கன்னு சொல்லி அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு ஒரு ரெட் சிக்னல் கொடுக்குறாரா இல்லை கிரீன் சிக்னல் கொடுக்குறாரான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து இதே சம்பவம் வேற ஸ்டேட்டில் நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே இங்க இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், பெண்ணுரிமை போராளிகள் எல்லாரும் கொடியை தூக்கிட்டு நடு ரோட்டில் வந்து கத்துவாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது அப்படின்னா எல்லாரும் வாயம் மூடிட்டு இருப்பாங்களே. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அப்ரோச் இருக்குல்ல, இங்கே இருக்கிற பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க சமூக ஆர்வலர்களாக இருக்கணும்னு சொன்னேன். உண்மைக்கும் கேட்டால் என்னையெல்லாம் கேட்டால் வந்து உண்மையில இவங்களையெல்லாம் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஜெயிலில் போகணும். இந்த அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன மனுஷங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆட்சி நடந்ததுன்னா ஆட்சியில் என்ன நடந்தாலும் நாங்கள் வாய மூடிட்டு இருப்போம், சரியா? ஆனால் வேற ஒருத்தவங்களோட ஆட்சி அது எங்கேயோ மணிப்பூரில் நடக்குது, நாகாலாண்டில் நடக்குதுன்னா நாங்கள் இங்கேருந்து போய் போராட்டம் பண்ணிட்டு வருவோம். இந்த கேவலமான அப்ரோச் இருக்குல்ல, இதுகளெல்லாம் மொத்தம் இந்த மாதிரி அப்ரோச்சில் இருக்கிற இந்த ஜென்மங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாலே சரியாயிடும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு. மேம், இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னும் இருக்க போகிறது 1 மாதம் தானே மேடம். அது இன்னும் வந்து இந்த வீக்கெண்டில் அடுத்த வாரத்துக்குள்ள டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ வந்து இது 1 மாதத்தில் கலைச்சு அது பிரச்சனை ஆகிறதுக்கு
டைரக்டா எலெக்ஷன் நடத்திட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே ஆட்சி மாற்றம் நடந்துடும். மக்களே அதை வந்து இந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தயவுசெய்து ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க, தயவுசெய்து ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க. ஏன்னா இந்த பெண்களை வெட்டி ரேப் பண்றதும் இல்லாம படுவாவிங்க, அதை வெட்டியும் கொல்றானுங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி பெண்கள் அதை ஒத்துப்பாங்க? நீங்க 1000 ரூபாய் கூட, 5000 ரூபாய் கூட, 10,000 ரூபாய் கூட, எலெக்ஷனுக்கு முதல் நைட்டு நீங்க எல்லாம் அடிச்சு வச்சிருக்க காசுல ஒவ்வொரு அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் கூட நீ போட்டு விடு, வாங்கி எல்லாம் வச்சுப்பாங்க. யாரும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த முறை திமுக வீட்டுக்கு போறதுக்கு மிக முக்கிய காரணமாக பெண்கள் தான் இருப்பாங்க. அப்ப இது எல்லாமே மக்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் என்னது? ஒற்றை விரல், ஓட்டு போடுறது மட்டும்தான். சரி, 5 வருஷம் இருந்தால அவனுக்கு தெரியாதரமா ஆட்சியில உட்கார வச்சாங்கல்ல, நீ ஆடிட்டேல, சம்பாதிச்சேல, போய் தொலை. எல்லாத்தோட மென்டாலிட்டி அதான் இன்னைக்கு பெண்களோட மென்டாலிட்டி. சனியை முடிச்சவங்க போய் தொலைஞ்சா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்திட்டாங்க இவங்க. அவங்க கட்சியில் இருக்க திமுக குடும்பங்கள்ல இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களே இந்த முறை அதிமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. மேம், ஆனா திமுக வந்து இப்போ வந்து 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க முதல் முறையா. தமிழ்நாட்டுல இப்போ வரை யாரும் அப்படி 26 கட்சிகளோட கூட்டணி வச்சதில்லை. இதை வந்து எப்படி மேம் அதிமுக எதிர்கொள்ளும்? ஐயோ, இது ஒரு பெரிய 26 பேர் கூட வச்சு சாதனையா இருந்தா. இன்னைக்கு என்னது, வைகோவுக்கு நேற்று தானே 4 சீட்டு கொடுத்தாங்களா? அப்போ கூட இருக்கிற விசிகேவுக்கு, வைகோவுக்கு 4 சீட்டுனா விசிகேவுக்கும் அதே 4 சீட் தான் கொடுக்க போறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் எங்களை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க, சீட்டு எண்ணிக்கை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிக்கோங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி வருதா? இந்த அதிருப்தியை வச்சுட்டு போய் எப்படி ஃபீல்டில் வேலை பார்ப்பான்? இப்போ பலமாகலையா மேம்? அதாவது இந்த ஆம்னி பஸ் மாதிரி வரவன் போறவன் எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி டவுன் பஸ்ல உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்லி சொல்லி நெருக்குவாங்க தெரியுமா? அதில் பீக் ஹவர்ஸ்ல அந்த மாதிரி எலெக்ஷன் அப்போ வந்து எல்லாத்தையும் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா ஏறுங்கம்மான்னு எல்லாத்தையும் முடிச்சு உள்ள தள்ளி விட்ட ஓகே. இப்போ டிக்கெட்டை நீ கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும். அப்போ அது அங்கே பிரச்சனையாகும் போது ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய சண்டை வந்து சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் களத்தில் ஒன்றா வேலை பார்க்குறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்னைக்கு மதிமுகவுக்கு வந்து ஒரே ஒரு சின்னம் அவங்க சின்னத்தில் போட்டுக்கணும், மற்ற 3 நீங்கள் உதயசிரியனில் போடணும் அப்படிங்களேன். எப்படி போய் அவன் வந்து வேலை பார்ப்பாங்க? மதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, இருந்தால் அவங்க போய் எப்படி வேலை வைப்பாங்க? அதே தான் விசிகேவுக்கும், அதே தான் இடதுசாரிகளுக்கும். அவங்க வேணா வெளியே வந்து கேமரா முன்னாடி சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து சனாதன சக்தியை எதிர்ப்பதற்காக சீட்டு எண்ணிக்கையை நாங்கள் குறைச்சிக்கிட்டோம் போயிட்டோம் வந்துட்டேன். ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்க, உங்கள் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க? தலைவர் என்னப்பா ஒரு போராடி போன தடவை வாங்கின அந்த 6 சீட்டை கூட திருப்ப இவரால் வாங்கிட்டு வர முடியல, என்னப்பா தலைவர் அதானே சொல்லுவாங்க. ஏன்னா தலைவர் என்ன எப்படியாவது சீட்டு நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தான் ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு என்னப்பா தலைவர்னு தானே. அப்போ அந்த என்னப்பா தலைவர் எங்கே போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, கொடியை பிடிச்சிட்டு போவீங்கல்ல, அட பாப்பா இவருக்கு எதுக்குப்பா நம்ம கொடியை பிடிச்சிட்டு அப்படின்றத அது எதிரொலிக்கும். அதனால இது ஸ்ட்ராங்கான கூட்டணி கிடையாது. இது வந்து எப்படி சொல்றது, கூட்டமா இருக்கிறதே சக்சஸ் கிடையாது. கூட்டமா இருக்குது, எவ்வளோ கூட்டமோ அந்த அளவுக்கு குழப்பமும் இருக்கிறது. நேத்து திருச்சியில வந்து NDA மாநாடு நடந்திருக்கு மேம். நல்ல மக்களோட வரவேற்பு, பலத்த வரவேற்பு இருந்துச்சு. இதே வரவேற்பு வந்து தேர்தலில் அப்படியே எதிரொலிக்குமா மேம் அதிமுகவுக்கு? மிக நிச்சயமா. அதாவது எல்லா தலைவர்களும் நேற்று சொல்லிட்டாங்க, வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். இந்த மீடியா தான் உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லலையே அப்படி சொல்லலையேன்னு கேள்வி கேட்டாடா, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லிட்டாருங்க. பியூஷ் கோயல் திருப்பவும் சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது எடப்பாடியாரோட தலைமையில் தான் இந்த கூட்டணி. தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத மற்ற எல்லாருமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து சும்மா அந்த வேலை வெட்டி இல்லாத இது சபரீசன்ட்ட காசு வாங்கி திங்கிற டேஷ்கள் இதுகள் அப்படிதான் சொல்லணும். அந்த டேஷ்கள் வேணா என்னத்தை வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். மக்கள் வந்து அதிமுக கூட்டணியை நம்புகிறார்கள். மிக நிச்சயமா அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த குழப்ப கூட்டணியை விட இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓட் பேங்க்கும் அதிகமாக இருக்கின்ற கட்சிகள் தான் அதிமுகவோடு இருக்கின்றன. அதெல்லாம் மிக நிச்சயமா அதிமுகவோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.